மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பயணிகளை ஏற்றுவதற்காக நின்றிருந்த 3 ஆட்டோக்களின் மீது லாரி மோதி விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். உசிலம்பட்டி அருகே பயணிகளை ஏற்றுவதற்காக நின்றிருந்த அபே ஆட்டோ மீது டிப்பர் லாரி மோதி விபத்தானது. இந்த விபத்தில் ஆட்டோ டிரைவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் படுகாயமடைந்த 6 பேரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செட்டியாப்பட்டி கிராமத்தில் பயணிகளை ஏற்றி செல்ல சாலையோரத்தில் அபே ஆட்டோக்கள் நின்றிருந்தது. இந்த நேரத்தில் காலையில் பயணிகளை ஏற்றி செல்ல நின்ற அபே ஆட்டோ மீது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து சாண்டு மணல் லோடு ஏற்றி வந்த டிப்பர் லாரி வேகமாக வந்து மோதிய வேகத்தில் அது மட்டுமல்லாமல் 2 வீடுகளுக்கும் மற்றும் மளிகை கடைகளுக்கும் லாரி புகுந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல ஆட்டோவில் அமர்ந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் விமல் ராஜா என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர படுகாயங்களுடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு 6 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு சேர்த்திருக்கிறார்கள். இடிபாடு சிக்கியவர்களை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் உசிலம்பட்டி தீயணைப்புத்துறை வீரர்களும் பொதுமக்களுமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீட்டனர். இதில் பள்ளி மாணவி சசிகா, அவரது தந்தை தவராஜா, மலைராமன், அறிவழகன், மலைராஜா, விஜயகுமார் உள்ளிட்ட 6 பேரும் படுகாயமடைந்தனர். இவர்கள் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து உசிலம்பட்டி போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.